ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ? வாய்ஸ் ஸ்க்ரீன் எல்லாம் ஓகே தானே? கார்த்தி, வினோத் ஓகே தானே? வாய்ஸ் இதுவும் ஸ்க்ரீன் தெரியுது இல்ல? ஓகே ஓகே. 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 இன்னைக்கு நம்ம என்னன்னா ஜஸ்ட் ஓவர்வியூ, நேற்றோட ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு செஷன் இது பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து நேற்று வந்து டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம். டேட்டாபேஸ்ங்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ்ல கிரியேட் பண்ற டேட்டாவை எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆரக்கிள் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு அதை பத்தி பார்த்தோம். ஆரக்கிள் இது எப்படி வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேனிபுலேட் பண்ண இதுக்கெல்லாம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இதுல எஸ்கியூஎல் வந்து இட்ஸ் காமன். ஸோ எல்லா டேட்டாபேஸும் இது வந்து காமனாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் வந்து ஸோ இது வந்து ஐபிஎம்மோட DB2 இருக்கும், எஸ்கியூஎல் சர்வர் எல்லாத்துக்குமே வந்து இது காமன். ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த ஆரக்கல் படிக்கிறதுனால நீங்க எந்த டேட்டாபேஸ்ல வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ்ன்னு ஆரக்கல்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இது வந்து இதோட ஆடட் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? இது வந்து எஸ்கியூஎல் வந்து எல்லா டேட்டாபேஸும் காமனா இருக்கும். பட் எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ்ல என்ன இருக்குன்னா எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதோட ஆரக்கிள் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க இதுவும் இதுல கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் PLSQL. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்த சொல்யூஷன் நம்ம கொடுக்கறது வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். அது எந்த ஒரு பிஸ்னஸா இருக்கலாம். அது வந்து ஹெல்த் கேரா இருக்கலாம், இல்ல பேங்கிங்கா இருக்கலாம். எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அவங்க ஜென்ரேட் பண்ற டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எது மாதிரி சொல்யூஷன் கொடுக்க போறோம் அதுக்கான தான் மெயின் கோல். ஸோ அஜெண்டா இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்கிங் சிஸ்டமே இருக்குன்னா ஸோ முன்னாடிலாம் வந்து எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மேனுவல் புக் கனெக்ட் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் சிஸ்டமைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவும் அவங்க என்டர் பண்ற டேட்டாவை நம்ம டைரக்டா வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவையானப்ப நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டு ரிட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கான தான் மேஜரா வந்து இது வரும். ஸோ அவங்க அந்த பிஸ்னஸ்ல இருந்து வர்ற டேட்டா வந்து ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவும் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்கிறது வந்து ப்ராப்பர் லேபிள்ஸோட இருக்கும். ப்ராப்பர் லேபிள்ஸ்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேங்க்னா பேங்க்கோட கஸ்டமரோட நேம் இதெல்லாம், இவரோட சேவிங்ஸ் ஒன்று அமௌண்ட் இதெல்லாம், லோன் இது மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். சம்டைம்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவே இருக்கலாம். இது வந்து ஒரு சில இமேஜஸாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா. ஸோ நம்ம சிஸ்டம் டேர்ம்ல பேசணும்னா இது எல்லாத்துக்குமே பிஸ்னஸ்ல ஜென்ரேட் ஆகிற எல்லாமே வந்து நம்ம டேட்டாவை சொல்லுவோம். அந்த டேட்டாவை எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ வேலிட் இன்ஃபர்மேஷனா மாத்திட்டு அதுக்கப்புறம் அது வந்து கிளையண்டோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் அஜெண்டா. ஸோ ஓவரால் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நம்ம ஒர்க் பண்றது இதுக்காண்டி தான். ஸோ பிஸ்னஸ்ல கிடைக்கிற டேட்டாவை எடுத்து அதை நம்ம எது மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம இப்போ வந்து சிஸ்டம்ல இப்போ வந்து என்னன்னா நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல போய் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல போனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கிளைண்ட் வந்து என்ன பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் எடுத்தது மோஸ்ட்லி எல்லாருமே பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட். அவங்க தான் வந்து கிளைண்ட்டை பேசி அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத எடுத்து அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா இந்தந்த ஃபீச்சர்ஸ் தான் எங்களுக்கு தேவை. ஸோ இதையெல்லாம் வந்து நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதுல வந்து மல்டிபிள் டீம்ஸ் இதுல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் டீம் ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டீம் வந்து ஒன்று இருக்கும். ஸோ இவங்க வந்து என்னன்னா
யூஐ டிசைனிங்லாம் பார்த்துருவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபார்மே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் நான் எழுதிருக்கேன். இந்த யூஐ டிசைனிங்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டீம் பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மிடில் வேர். மிடில் வேர் இருக்கும். ஸோ மிடில் வேர்ல ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேக் எண்ட். நம்ம இந்த ஆரக்கிள் எஸ்கியூஎல் கத்துக்கிறதுனால நம்ம ஒர்க் பண்ற ஏரியா இருந்துன்னா பேக் எண்ட்ல வந்து நம்ம எஸ்கியூஎலும் எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ் இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். மிடில் வேர்ல நம்ம பிஎல்எஸ்கியூஎல். இது ரெண்டும் இதுதான் நம்ம மெயின் அஜெண்டா. இந்த கோர்ஸ்ல நம்ம கத்துக்கிற போது இது ரெண்டுலையும் நம்ம எப்படி ஒர்க் பண்றோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எது மாதிரி சப்போர்ட் பண்றோங்கிறது தான் நம்மளோட மெயின் அஜெண்டா. ஸோ இந்த 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 60 days 3 months வந்து நம்ம கோர்ஸ்ல நம்ம கத்துக்கிற போறோம்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரண்ட் அண்ட் டீம் டெவலப் பண்ற இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கிரீனா இருக்கும். அதுல எடுக்கிற இன்புட் எப்படியும் எடுத்துட்டு நம்ம மிடில் வேர்ல எப்படி பிசினஸ் லாஜிக் எழுத போறோம் பிஎல்எஸ்க்கு யூஸ் பண்ணி, பேக் எண்ட்ல எப்படி அந்த டேட்டாவை பெர்மனெண்டா ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ இந்த 2 ரோலுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஜாப்க்கு தான் நம்ம ரெடி ஆக போறோம். சரிங்களா? இதுதான் அஜெண்டாவே. சரிங்களா? ஸோ நீங்க வந்து பேக் எண்ட் டெவலப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ரெக்யர்மெண்ட் எடுத்தோன்னே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வயர் ஃப்ரேம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இது மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜ்லேயே இருக்காங்க, ஒரு thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஓவராலாக வந்து ப்ராப்பராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் மேனுவலாக வந்து டீட்டெயில்ஸ் எடுக்கையில் வந்து என்னன்னா நிறையா எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. ஆனால் என்ன கோர்ஸ்ன்னு தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து அவங்களோட நம்பர்ஸ் மொபைல் நம்பரை கொடுக்காம இருக்கலாம். அவங்க வந்து ஏதாச்சும் சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயம் இல்லை, செமஸ்டர் ஃபீ கட்டாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகிருக்கலாம். பட் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கரெக்டாக வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுல வந்து எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல்ல நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்கியூஎல் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து மேஜரா பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டேட்டாவை வந்து எப்படி செலக்ட் பண்றது. சரிங்களா? அதை வந்து டேட்டா ரிட்ரைவல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிபியில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணுற டேட்டா வந்து டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ரிட்ரைவ் பண்ணுறாங்க அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஓவரால் கோர்ஸில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் இந்த இதை பற்றி கம்ப்ளீட்டாக டீப் டைவாக பார்ப்போம். சரிங்களா? இதுதான் ரிட்ரைவல் டேட்டாவை எப்படி செலக்ட் பண்ணுறோம் டிபியிலேருந்து அப்படின்னு கிராண்ட்ஸ் அண்ட் பெர்மிஷன். ஸோ இது வந்து என்னன்னா இந்த டேட்டாவை இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து இப்போ பேங்கே இருக்கு. பேங்க்ல வந்து என்னன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர் பேலன்ஸ் இவங்க வந்து அடுத்தவங்க பேலன்ஸை வந்து எல்லாருமே பார்த்துக்க முடியாது. ஸோ மேனேஜருக்கு ஒரு சில அக்சஸ் இருக்கும், அங்கே கிளர்க்காக ஒரு சில அக்சஸ் இருக்கும், இப்போ கேஷியர் இருக்கவங்களும் ஒரு சில இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த யாராவது என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கிராண்ட்ஸ் பொறுத்து தான் அவங்களோட இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கிராண்ட்ஸ் அண்ட் ரிவோக். இது கிராண்டுங்கிறது பெர்மிஷன் கொடுக்குறது, ரிவோக் வந்து அவங்களுக்கு இருக்க பெர்மிஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் டேட்டா பேஸில். சரிங்களா? அதுக்கப்புறம் டிடிஎல் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம அந்த ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம், இந்த டேட்டாவை எல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபைலாவோ இதாவோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணாமல் காலம்ஸ் அண்ட் ரோஸா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு டேபிளில் டிபியில் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கிரியேட், ரீநேம், ட்ராப், ட்ரங்கேட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இது அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை நம்ம
எப்படிலாம் வந்து மேனிபுலேட் பண்றோம். இது வந்து ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வந்து ஏதாச்சும் அப்டேட் பண்றதா இருக்கட்டும், ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எப்படி பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அது பெர்மனண்டா ஸ்டோர் ஆகணுமா, இல்ல டெம்பரரியா வந்து நம்ம ரோல் பேக் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கும் இந்த இது டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜஸ்ட் ஓவர் வியூவா நேத்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் கோர்ஸோட ஓவர் வியூ. சரிங்களா? இதெல்லாம் தான் நேத்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ்ல வந்து என்னென்ன ஆம், இது மெட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுல வந்து டேட்டாவுக்கும் மெட்டா டேட்டாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டேட்டாங்கிறது ஜஸ்ட் நார்மலா வந்து பிசினஸ்ல பிசினஸ்ல வந்து அவங்க ஷேர் பண்ற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு டேட்டா. அதுக்கப்புறம் மெட்டா டேட்டாங்கிறது இது வந்து நம்ம டேட்டா பேஸ்ல வந்து இதோட ப்ராப்பர்ட்டீஸ்னா இது வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்கு, இதோட சைஸ் என்ன, இதோட பெர்மிஷன்ஸ் என்ன, இதோட லென்த் என்ன, இந்த மாதிரி டீடைல்ஸை வந்து மோர் டீடைல்டு வேவா வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாவுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணி மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டிபியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்பவும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் டேட்டாவை. ஸோ ஆல்வேஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளைண்ட் வந்து எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல வர்ற டீடைல்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க. எனக்கு வந்து இந்த எனக்கு எப்பயெல்லாம் நான் குவெரி பண்றேனோ அப்பயெல்லாம் வந்து எனக்கு இந்த ஃபார்ம் வந்து காமிக்கணும். ஓவராலாக வந்து எனக்கு வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு இப்போ வந்து என்னன்னா வேற எப்பயாச்சும் வந்து எல்லா அட்மிஷன் முடிஞ்சுச்சுன்னா எனக்கு ஃபைனலாக வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும். இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த செமஸ்டர்ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஓவரால் இந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் டீட்டெயில் ஜஸ்ட் கிளைண்ட் இந்த ஷீட்டை மட்டும் கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுக்கறது, அதுதான் மெயின் அஜெண்டா. ஸோ இதுல வந்து நம்மளோட ரோல் என்னன்னா, பேக் எண்ட்ல வந்து இந்த இதுல இருக்க ஃபீல்ட்ஸ்லாம் எப்படி நம்ம காலம்ஸ் கிரியேட் பண்ண போறோம், அந்த வேல்யூஸ்லாம் எப்படி நம்மளுக்கு இன்புட் எடுத்துக்கிறோம், அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட பார்ட். ஸோ அப்போனா வந்து கிளைண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பார்ப்பாங்க. அவங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்டர் பண்ற டேட்டாஸ் எல்லாம் எப்படி டிபியில ஸ்டோர் ஆக போகுது, அதுக்கான ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றதான் நம்மளோட ஒர்க். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எடுக்கிற டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் பிளேஸ் எதுனா டேபிள்ஸ் சொல்லுவாங்க. இங்க தான் வந்து நம்ம டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து இந்த டேபிள் வந்து என்னன்னா பேசிக் சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம கிரியேட் டேபிள் நேம். ஸோ என்ன மாதிரி டேபிள்ல அந்த இப்போ வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபார்ம்ன்ற டேபிள் நேம், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ஹெட்டரே வந்து நம்ம அந்த டேபிள் நேமும் வச்சுக்கலாம். சரிங்களா? டேபிள் நேம் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு காலமும் ஸ்டூடெண்ட் நேம்னா ஒரு காலமா இருக்கும், இமெயில்னா ஒரு காலமா இருக்கும், ஃபோன் நம்பர், ஸோ பர்த்டே, ஜெண்டர், ஸ்டூடெண்ட் இயர், இதுல இருக்க ஒவ்வொரு காலமும் வந்து நம்ம டேபிள்ல ஒரு காலமா இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இதுல அவங்க என்ன டேட்டா டைப் சொல்றாங்க, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து இது வந்து கேரக்டர் தான் வரும், இமெயில் வரும், இதுவும் கேரக்டர் தான், இது வந்து ஃபோன் நம்பருக்கு நம்பர் தான் வரும், இதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு வந்து டேட்டா வரும், இது வந்து ஸ்ட்ரிங்கா வரும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிளைண்ட்ல வந்து பிசினஸ் அனலிஸ்ட் கேட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? அந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட வித் எந்த சைஸ்ல வரும், ஸோ மேக்ஸிமம் லென்த் என்ன, ஸோ இப்போ வந்து இமெயில் ஐடிக்கு என்ன மேக்ஸிமம் லென்த் கொடுக்கலாம், ஃபோன் நம்பருக்கு என்ன லென்த்து, அதுக்கப்புறம் ஜெண்டருக்கு என்ன, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை பொறுத்து நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். இதுக்கான பேசிக் சின்டெக்ஸ் என்ன, கிரியேட் டேபிள், அதுக்கப்புறம் டேபிள் நேம், அதுக்கப்புறம் என்ன காலம், அந்த காலம் நேம், அது என்ன டேட்டா டைப், அதுக்கப்புறம் அதோட சைஸ். இதுதான் பேசிக் சின்டெக்ஸ். இதுல வந்து இந்த டேட்டா டைப் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் பேசிக் சின்டெக்ஸ். இதுக்கப்புறம் வந்து காலம் நேம் நம்ம ஈஸியா வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டும் நம்ம அவங்க கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் வச்சு இது பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம், இந்த காலம் நேம், இமெயில்,
ஸோ இது இது இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். நீங்க எந்த ப்ராஜெக்ட் வேணா எடுக்கலாம். அந்த வயர் ஃப்ரேமை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். இந்தந்த ஃபீல்டு தான் நமக்கு டேபிள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து நம்ம காலம் நேம்ஸ் இது பண்ணிடலாம். டேட்டா டைப் ஆரக்கல்ல வந்து எப்படி ஒவ்வொரு இதுக்கும் டேட்டா டைப் இருக்குங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கேரக்டர். இப்போ வந்து நம்ம அந்த காலத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேல்யூஸ் வந்து கேரக்டர் வேல்யூ. ஸோ மித்த லாங்குவேஜ்ல தான் வந்து என்னன்னா சிங்கிள் கேரக்டருக்கு வந்து கேரக்டர் இல்லாட்டி ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி டேட்டா டைப் வந்து இருக்கும். பட் ஆரக்கல்ல ஒரே ஒரு டேட்டா டைப் தான் கேரக்டருக்கு. ஸோ எப்படி டேட்டா டைப் இருக்குன்னா கேர்னு டேட்டா டைப் இருக்கு. அதுக்கப்புறம் பேர் கேரட்டோ இது 2 டேட்டா டைப் இருக்கு. ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நீங்க இந்த டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ஸ்ட்ரிங்னா ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம கொடுத்து ஸ்டோர் பண்றோம்னா அந்த எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா தான் ஆரக்கிள் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு டிக்ளேர் பண்ண வேண்டிய டேட்டா டைப் வந்து கேர். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டூடெண்டோட நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த வேல்யூ வந்து நீங்க கேரக்டர் டேட்டா டைப்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. சரிங்களா? அது இப்போ இந்த ஃபார்ம்ல எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து நீங்க ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இமெயில் நம்பர், ஃபோன் நம்பர் வந்து நம்பர். இதையே நீங்க ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாலும் ஜஸ்ட் நீங்க கேரக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டா டைப் பொறுத்து தான் நம்ம மேனிபுலேஷன் நம்ம வந்து என்னன்னா ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபெச் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணையில அந்த டேட்டா டைப் பொறுத்து தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஃபோன் நம்பர் வச்சு நம்ம எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எதுவும் பண்ண போறதில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரிங்காகவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை பண்ணலாம். டேட்டா பர்த் இது வந்து டேட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஜெண்டர் இது வந்து கேரக்டராகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம அனலிஸ்டோட பிஸ்னஸ் அனலிஸ்டும் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் காலம், இதெல்லாம் டேட்டா டைப், இதெல்லாம் இந்த சைஸ்ல இருக்கும். பட் நம்ம வந்து பிளைண்டா வந்து அவங்க கொடுக்கறத வச்சு நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ எதுக்காண்டி அந்த டேட்டா டைப் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இந்த டேட்டா டைப்லாம் எதுக்கு டிக்ளேர் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா புரியும். சரிங்களா? இதுல வந்து கேரக்டர் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் அந்த வேல்யூஸ் வந்து நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல கேரக்டர் இருக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம டிக்ளேர் பண்ற எல்லாத்தையுமே வந்து கேரக்டர் தான் இருக்கும். ஸோ கேரக்டர் டேட்டா டைப் வந்து என்னன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ சைஸ் வந்து நீங்க வந்து ஒரு சைஸ் கொடுத்துட்டீங்க. இந்த சைஸ் கொடுத்து இந்த டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இதுல வந்து 10 சைஸ். ஸோ கேரக்டர் வந்து 10 கேரக்டர் வரைக்கும் இதுல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தீங்க. பட் இதுல வந்து ஒரு 4 கேரக்டர் தான் வேல்யூ கொடுத்துருங்க அப்படின்னா மிச்சம் 6 இது வந்து எம்டி ஸ்பேஸ் ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பேடிங் சொல்லுவாங்க ஆரக்கல்ல. ஸோ இது வந்து கொயரி பண்ணையில அந்த இஷ்யூ வரும். நீங்க அந்த ஸ்பேஸோட கொடுத்து கொயரி பண்ணா தான் வரும். இல்லாட்டி அதை ட்ரிம் பண்ணிட்டு யூஸ் பண்ணா தான் அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த இஷ்யூ இருக்கிறதுனால இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெமரி வேஸ்டேஜ் இதுல இருக்கும். ஸோ அதனால இந்த டேட்டா டைப் வந்து பட் ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஜெண்டருக்கு வந்து மேல் ஃபீமேல் இது வந்து ஒன்று தான் வரும் அப்படின்னா இந்த மாதிரி இதுல இது பண்றதுனால அவன் வந்து என்னன்னா இதுல அந்த மாதிரி பிரச்சனை வராது. இதுல ஏன்னா வந்து இதனால ஃபாஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் நீங்க வேற வேல்யூ இது வந்து எக்ஸ்பெக்டட் வந்து என்னன்னா நேமுக்கு வந்து கேரக்டர் வந்து 10 வரலாம், 15 வரலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த நீட்ஸ். சரிங்களா? அதை பொறுத்து வந்து நம்ம சைஸ் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னன்னா ஃபிக்ஸ்ட் லென்த் டேட்டா டைப். இதுல வர்ற இஷ்யூவை ஓவர் கம் பண்றதுக்கு தான் பேக் கேரட் ஒன்று நியூ டேட்டா டைப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா வேரியபிள் லென்த் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ல என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து பேக் கேரட் 10 சைஸ் கொடுத்தாலும் இதுல வந்து நீங்க 4 தான் இன்சர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மெமரி ரிலீஸ் பண்ணிடும். வேற ஏதாச்சும் ரெக்கார்டு ஸ்டோர் பண்ணல அதுல வந்து இந்த மெமரியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால வந்து இந்த பேடிங் இஷ்யூஸ் வந்து பேக் கேரட் ஓவர் இருக்காது. ஸோ இதுல இந்த கேரக்டர்ல வர ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காண்டி இது யூஸ் பண்றாங்க. என்கேர்ங்கிறது ஃபாரின் கேரக்டர்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ வந்து சைனீஸா இருக்கலாம், ஜாப்பனீஸ் இருக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் அந்த ஓன் லாங்குவேஜ் ரிலேட்டட் கோடை இன்சர்ட் பண்ணணும், அந்த வேல்யூஷன் யூஸ் பண்ணலாம். அப்போதைக்கு நீங்க என்கேர் யூஸ் பண்ணலாம். வேரியபிள் லென்த் யூஸ் பண்ணலாம், நீங்க என் டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தான் வந்து
கேரக்டரை நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுக்கான டேட்டா டைப். சரிங்களா? இது வந்து நீங்க உங்களோட ரெக்யர்மெண்ட்ல ஸ்ட்ரிங் வேல்யூவை பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய டேட்டா டைப் இதுதான். கேரக்டரா இருக்கும், இல்ல பேக் கேரக்டரா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பின்கோடு இதெல்லாம் வந்துச்சுன்னா, பின்கோடு இந்த ஜெண்டர் இதுக்கெல்லாம் வந்து ஆல்ஃபா டிஃபால்ட் வேல்யூஸ் வரும். ஸோ அதனால வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து கேரக்டர் யூஸ் பண்ணா பெஸ்ட். ஸோ ரிமைனிங் ஆளுக்கெல்லாம் பேக் கேரக்டர் யூஸ் பண்ணா பெட்டர் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ ஏன் கேரக்டர் யூஸ் பண்ண இடத்துல பேக் கேரக்டர்வே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல என்னன்னா மெமரி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால ஃபிக்ஸ்டு சைஸ்ல யூஸ் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். பேக்கர் 2 வந்து அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் இது ஆட்டோ மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஸோ அதனால ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரதா இருக்கும். ஸோ கேரக்டர் வந்துச்சுன்னா இந்த 2 டேட்டா யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டேபிள் கிரியேஷன். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க வந்து பேஷண்ட் இன்ஃபோ. ஸோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்முக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் காலம் நேம் கொடுக்கறது கிரியேட் பண்ணையில் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ எப்போதும் வந்து நீங்கள் வந்து இந்த நேம்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பர்ஸ் இதோட ஸ்பெஷல் சிம்பிள் எது வேணாலும் இருக்கலாம், பட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு டேபிள்குள்ள வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து சேம் நேம்ல இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேமே 2 வாட்டி நான் கிரியேட் பண்ணுறேன்னா கிரியேட் பண்ண முடியாது. இது அலோவ் பண்ணாது. ஏன்னா வந்து ஆரக்கிளே வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எந்த ஸ்டூடெண்ட் நேமை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதனால வந்து இந்த நேம் இது பண்ணையில் வந்து நேம் இல்லை, எந்த ஒரு காலம் டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டேபிள் நேமும் அப்படித்தான். டேபிள் நேம் வந்து எப்போதுமே வந்து யூனிக் நேமாக இருக்கணும். ஸோ இது இன்பிட்வீன்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் நீங்கள் நம்பரும் யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷல் சிம்பிள் இதெல்லாம் தான். பட் ஆல்மோஸ்ட் எப்போதுமே வந்து ஒரு ப்ராப்பர் நேமிங் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்டே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன மாதிரி நேம் அந்த டேபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் உங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஷேர் பண்ணுவாங்க, இல்லாட்டி உங்கள் டீம் லீட் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு தெரியணும் எதுக்காண்டி அந்த இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இதில் வந்து அந்த சின்டெக்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி எரர் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த டேபிள் கிரியேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் ஸ்டூடெண்ட் நேமு, இதுக்கப்புறம் ஜெண்டர். ஸோ இது மாதிரி நான் 2 இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுக்கும் வந்து எனக்கு வந்து கேரக்டர் டேட்டா டைப் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இந்த டேட்டா டைப் சைஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுதான் எக்ஸாம்பிள் கேரக்டர் டேட்டா டைப். சரிங்களா? இந்த டேட்டா டைப் பார்த்தோம். ஸோ இதில் வந்து 2 இருக்கு, கேரக்டர் அண்ட் பேக் கேரக்டர். ஸோ இந்த டேட்டா டைப் நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்லையோ இல்லை ஆல்ரெடி யாரும் டெவலப் பண்ணுற கோடில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டேட்டா இப்போ அவங்க டேபிளுக்கு டிக்ளேர் பண்ணிங்கன்னா இதில் வரப்போகிற டேட்டா வந்து எப்போவுமே ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ இந்த இதில் எதுவும் டவுட் இருக்கா? கேரக்டர் டேட்டா டைப்பில் ஓகே. ஸோ நீங்கள் அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து செப்பரேட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ உங்கள் டேபிள் நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் இந்த டேட்டா டைப் வந்துச்சுன்னா இதுக்காண்டி தான் அவங்க கேரக்டர் டேட்டா டைப் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூசேஜ் இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் டேட்டா டைப். இல்லை நம்ம வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்பராக இருக்கக்கூடாது. இது வந்து எதுனா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபீஸாக இருக்கலாம், இப்போ வந்து வேற என்ன ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் சேலரியாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி என்ன இது வந்தால் அந்த வந்து நம்பராக ஸ்டோர் பண்ணோம்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் காலம் வேல்யூ வச்சு. அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து டேட்டா டைப் நம்பர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எது எக்ஸாம்பிள் ஃபார்ம் இதில் வந்து செமஸ்டர் இதில் எந்த ஃபீல்டும் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஃபீனே வச்சுக்கலாமே. ஸ்டூடெண்ட் ஃபீன்னு ஒரு காலம் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஃபீ வந்து நம்ம நம்பர் காலமாக டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஓவரால் பட் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து ஃபைனலாக வந்து இந்த இயரில் வந்து எவ்வளோ
ஓவராலா வந்து ஃபீ கலெக்ட் பண்ணியிருக்கோம், இதுல எந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த காலம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்பரா டிக்ளேர் பண்ணலாம். சரிங்களா? இந்த நம்பர்ல ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. சரிங்களா? நம்பர் டேட்டா டைப்ல. சரிங்களா? இதுல வந்து பிரிசிஷன் ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. பிரிசிஷன் ஸ்கேல்னா இதோட ஆ ஓவர் இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து நான் என்னன்னா 1, 2, 3, 4, 5, 5000 இப்படி நான் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து இந்த ஓவரால் கவுண்ட் வந்து பிரிசிஷன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணதுலயே 2 வேல்யூஸ் நம்ம கொடுப்போம். பிரிசிஷன், ஸ்கேல். புரிஞ்சுக்கணும். இந்த ஓவரால் கவுண்ட் வந்து பிரிசிஷன். ஸோ வந்து 5 இது 2. சரி மொத்தம் வந்து சாரி இது 4 இது 2 மொத்தம் 6 வந்து டோட்டலா சேர்த்து பிரிசிஷன் சொல்லுவாங்க. ஸ்கேலுங்கிறது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான். ஸோ அது எப்பன்னா டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணதுலயே வந்து ஓவராலா எத்தனை டிஜிட் இருக்கணும், அதுல வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்கணும், இதை வந்து நம்பர் டேட்டா டைப்ல நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அதனால நம்ம என்டர் பண்ற வேல்யூ வந்து இது மாதிரி இன்புட்டா இருக்கும். ஸோ அதனால ப்ரிசிஷனும் ஸ்கேலும் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது டிக்ளேர் பண்ணையில இந்த மாதிரி டிக்ளேர் பண்றோம் நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 2 டிஜிட்ல தான் இது ட்ரங்க் ஆகி இன்சர்ட் ஆகும். இதுல எவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா 1.0ல இருந்து 10⁻⁻ இதுல இருந்து ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ணணும். சரியா? நம்பர்ஸ் வந்து நம்ம இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்பர்ஸை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ ஸோ டிபெண்ட்ஸ் அவங்க கிளைண்டோட ரெக்கமெண்ட் பொறுத்து இந்த நம்பர் டேட்டா டைப். ஸோ இது வந்து வேல்யூஸ் நம்பர் வேல்யூஸாக வருது, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த நம்பர் டேட்டா டைப். ஸோ இதில் வந்து ப்ரிசிஷன் ஸ்கேல் இருக்கிறதுனால நம்ம டெசிமல் பாயிண்ட் எங்கே இதாகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை ஓவர் கம் பண்ணுற ஆரக்கிள் கிரியேட் பண்ணதான் ஃப்ளோட். சரிங்களா? ஃப்ளோட் டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது என்னன்னா எந்தெந்த டேட்டா பேஸும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸோ அந்த டேட்டா பேஸ்ல இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண முடியும். நார்மல் டேட்டா பேஸ்க்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் இது வந்து ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதனால வந்து இந்த டேட்டா டைப் வந்து எங்க வேணாலும் நம்ம சைஸ் கொடுக்கலாம். ஸோ நம்பருக்கு எதுக்கும் வந்து இந்த சைஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ கொடுக்காம விட்டோம்னா இது என்ன ஆகுனா அந்த ஃப்ளோட் வந்து நீங்க டெசிமல் பாயிண்ட் எங்க வேணாலும் வைக்கலாம். ஸோ இதுல ப்ரிசிஷன் ஸ்கேல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கேலுக்கு எவ்வளவு டிஜிட்ல இது இருக்கோ அங்கதான் வந்து நீங்க டெசிமல் பாயிண்ட் கொடுக்க முடியும். இல்ல நீங்க ஃப்ளோட் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் டெசிமல் பாயிண்ட் வைக்கலாம். சரிங்களா? டெசிமல் பாயிண்ட் இது வரும். ஸோ இதுதான் நம்பருக்கும் ஃப்ளோட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு காலம்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து நம்பர் ஸ்டோர் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டியது நம்பர் டேட்டா டைப். ஸோ நம்பர் டிக்ளேர் பண்ணீங்கன்னா நீங்க ப்ரிசிஷன் ஸ்கேல் கொடுத்தா அந்த இதை எடுத்துக்கணும். கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த இது வந்து எப்போதுமே வந்து டெசிமல் இல்லாத வேல்யூஸை இன்புட்டா எடுத்துக்கணும். இல்ல நீங்க ஃப்ளோட் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெசிமல் வேல்யூவும் கொடுத்துக்கலாம், எங்க வேணாலும் டெசிமல் பாயிண்ட் இது பண்ணிக்கலாம், ஹோல் வேல்யூவும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க அந்த ரெக்யர்மெண்ட்ல உங்களுக்கு வந்திருக்க ஃபீல்ட் வந்து நம்பர் வேல்யூ ஸ்டோர் பண்ண வேண்டிய வேல்யூவா இருக்குன்னா நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய டேட்டா டைப் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் ஸ்டாம்ப். இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா டேட்டா பர்த் இந்த இது பாக்குறீங்க. ஸோ இது டேட்டா பர்த் இருக்கலாம், அட்மிஷன் டேட்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நீங்க டேட் காலம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய டேட்டா டைப் வந்து டேட் டேட்டா டைப், அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப். இந்த 2 டேட்டா டைப்பும் இருக்கு. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப் நீங்க இது பண்ணணும். ஸோ வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ண நினைக்கிற வேல்யூ சென்ச்சுரிஸ் ஸ்டோர் பண்ணணும், இயர், மந்த், ஹவர், டே, செகண்ட்ஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க டேட்டுக்கு போகலாம். டைம் ஸ்டாம்ப் டேட்டா டைப் இருக்கு. இது வந்து என்னன்னா இயர், மந்த், ஹவர், டே, செகண்ட்ஸ், டைம் ஜோன் என்ன டைம் ஜோன்ல வந்து ஐஎஸ்டி டைம் ஜோனா இல்லை இஎஸ்டியா இந்த மாதிரி டைம் ஜோனும் நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க டைம் ஸ்டாம்ப் இது வந்து மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு என்ட்ரியும் வந்து மில்லி செகண்ட் அளவில் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைம் ஸ்டாம்ப் டேட்டா டைப் எடுக்கலாம். ஸோ இல்லை நீங்க இந்த இது மட்டும் இது பண்ணணும்னா நீங்க டேட் டேட்டா டைப் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து
இந்த இதுல பார்த்துட்டு ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நீங்க வந்து மில்லி செகண்ட் வரைக்கும்லாம் நம்ம ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து மந்த் டே இயர் போகணும்னா நீங்க வந்து மோஸ்ட்லி இந்த டேட்டோ போகலாம், டேட்டே போய்க்கலாம். இல்லை ஒரு சில ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் முறையில் வந்து அவங்க என்ன சொல்லணும்னா எங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வரைக்கும் எங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கலாம். அப்போ வந்து டைம் ஸ்டாப் இது பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னா January 1st 47 BC December 31st 9999 AD வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற முடியும் ஆர்க்கல்ல. இந்த டைம் ஸ்டாம்ப் இது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம. ஸோ நீங்க உங்க ரெக்யர்மெண்ட்ல டேட் ரிலேட்டட் வேல்யூஸ் வருதுன்னா அந்த காலம்ஸை டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ண வேண்டிய டேட்டா டைப் இது இருந்துச்சுதான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டைம் மட்டும் கொடுக்குறீங்க, நீங்க என்னன்னா டேட் கொடுக்கல அப்படின்னா டேட் மட்டும் கொடுக்குறீங்க, டைம் கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்னா மிட் நைட் 12 AM இது பண்ணும். ஸோ வந்து நிறைய ரெக்கார்டு வந்து நீங்க இன்சர்ட் பண்ணையில வந்து ஒன்லி டேட் மட்டும் தான் கொடுக்குறீங்க, டைம் கொடுக்கலைன்னா அன்னையோட மிட் நைட் 12 AM அந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும் டிஃபால்ட்டா டைம். அதே மாதிரி நீங்க வந்து டைம் மட்டும் கொடுக்குறீங்க, டேட் எதுவும் கொடுக்கலன்னா அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்டு இது பண்ணும். ஸோ இந்த டேட் கான்செப்ட் 2 நாள் கம்ப்ளீட் டிஸ்கஷன் நம்மளுக்கு இருக்கு. ஃபியூச்சர் டாபிக்ல நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் டேட் டேட்டா டைப் நீங்க டிக்ளேர் பண்ணல இது பண்ணி. அதுக்கப்புறம் வந்து லாங் அண்ட் ரா டேட்டா டைப். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் இதுலேயே வந்து என்னன்னா இதோட சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 2000 பைட்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஸ்ட்ரிங்ஸை. இதுல வந்து மேக்ஸிமம் 4000 பைட்ஸ் தான் வேர் கேரக்டர்ல. இந்த சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. பட் அவங்க ஸ்டோர் பண்ணி நினைக்க வேண்டியது இதை விட ஹிஸ்டாரிக் ஒருத்தவங்களோட பயோகிராஃபி ஸ்டோர் பண்ண வந்து இது மோர் தென் 4000 ஆகுது, 2000 ஆகுது. இந்த மாதிரி டயத்துல நம்மளுக்கு டிக்ளேர் பண்ண வேண்டிய இது வந்து என்னன்னா லாங் டேட்டா. இது வந்து என்னன்னா அப் டு 2 GB அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன் மெமரி, நம்மளோட டிஸ்கோட மெமரி. அது வந்து அதை பொறுத்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க வந்து அந்த டேட்டா வந்து ஹிஸ்டாரிக் டேட்டாவா இருக்கு, அவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண வேர் கேரக்டரால ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா நீங்க லாங் அண்ட் ரா டேட்டா டைப் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா டைப் யூஸ் பண்றதுனால என்ன இதுன்னா வந்து டேட்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹிஸ்டாரிக் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? அது ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து இந்த இதை வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க அப்டேட் கிளாஸ் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்டேட் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து PLSQL வந்து இந்த காலத்தை வந்து நீங்க வந்து மேனிபுலேஷன் பண்ணணும், வேற ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் இந்த காலத்துல கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து 2 GB இருக்கிறதுனால இந்த இதுல வந்து இண்டெக்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த 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 கான்செப்ட் இண்டெக்ஸ் வரையில நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? பட் உங்களோட அந்த காலத்துல இருக்க வேல்யூ வந்து நீங்க வந்து மோர் தென் 4000 பைட்ஸ்க்கு மேல நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா நீங்க லாங் டேட்டா டைப் நீங்க போகலாம். சரிங்களா? இது இல்ல அதுக்கப்புறம் லாக் டேட்டா டைப் இல்ல உங்களோட இன்புட் வந்து ஆடியோவோ இமேஜோ இல்ல ஸ்டூடெண்டோட போட்டோவோ இதோ வருதுன்னா அதுக்கு நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய டைப் வந்து pglob. மோஸ்ட்லி இந்த கன்வர்ஷன் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துப்பாங்க. கன்வெர்ட் பண்ணி அவங்க ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா தான் சென்ட் பண்ணுவாங்க. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு மெமரி ஸ்பேஸை நம்ம காலாம கிரியேட் பண்ணுவோம், அவ்வளோதான். சரிங்களா? இதுல வந்து நம்மளுக்கு டேட்டா டைப் டிக்ளேர் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. இதை கன்வெர்ட் பண்ணி அவங்க சென்ட் பண்றதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டோட வேலை. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் அவங்க சொல்றாங்க இந்த காலத்துக்கு வந்து நாங்க வந்து இமேஜ் சென்ட் பண்ணுவோம்னா ஜஸ்ட் pglob டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். அந்த இது வந்து அவங்க ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த இல்ல அவங்க வந்து சென்ட் பண்றது கிளாப். ஸோ வந்து லாங்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? அந்த லாங்ல வந்து என்னன்னா ஒரு டேபிளுக்கு வந்து ஒரு காலம் தான் வந்து லாங் காலம் இருக்கும், இல்ல மல்டிபிள் காலம்ஸ் தான் இது பண்ண முடியாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் கிளாப்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நம்ம எத்தனை காலம் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரே டேபிள் வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து 2 GB டேட்டாவுக்கு மேல இன்சர்ட் ஆகுது அப்படின்னா அப்போதைக்கு வந்து நம்ம லாங் வந்து இஷ்யூ வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு கிளாப். சரிங்களா? இது வந்து அப் டு 2 GB பேஸ்ட் ஆன் மெமரி சைஸ் வந்து இன்னும் 8 GB வரைக்குமே 8 GB
ஐ ஐ திங்க் இப்போ வந்து 21C வந்து டெராபைட் அளவு டேட்டா கூட நம்ம ஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் லாப் வந்து அது மாதிரி 4GB டேட்டாவுக்கு மேல நம்ம இது பண்றதுக்கு இருக்கு. ஸோ நேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து என்னன்னா ஃபாரின் கேரக்டர் நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்க்ளாக், அதுக்கு நேஷனல் கேரக்டர். ஸோ சேம் பிரின்சிபல் தான், கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அதே தான் நேஷனல் ஃபாரின் லாங்குவேஜ். B5 நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து என்னன்னா மார்க் ஷீட்லாம் ஸ்டோர் பண்ணணும், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அப்போதைக்கு நீங்க B5 டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா வந்து என்னன்னா ஜஸ்ட் அதோட லொகேஷன் மட்டும் இங்க இருக்கும், அந்த ஃபைல் வந்து வேற பார்ட்ல இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க டிக்ளேர் பண்றதுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டட் வேர்ட் டாக்குமெண்டா இதெல்லாம் அதை ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க டிக்ளேர் பண்றது B5. ஸோ இதுதான் வந்து மேஜர் டேட்டா டைப். ஸோ நான் சொல்றேன்ல இந்த டேட்டா டைப்னா மேக்சிமம் நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ எந்த ரெக்யர்மெண்டா இருக்கும், நான் வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்மா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து எது வேணா எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஜிமெயிலே எடுக்கலாமே. இப்போ ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டே கொடுக்குறோம்னா இதெல்லாம் தான் அதோட ஃபீல்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு. ஸோ இந்த இந்த இதெல்லாம் ஃபீல்ட்ஸாக இருக்கு. ஸோ இந்த இது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே இதெல்லாம் கேரக்டர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணால் ஓகே ஆயிரும். ஸோ பாஸ்வேர்டுக்கும் கேரக்டர் இதே பண்ணுவோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீல்ட்ஸை பார்த்தா இந்த ஃபீல்ட்ஸ்க்குலாம் நம்ம டேபிளில் என்னென்ன காலம்ஸ் கிரியேட் பண்ணணும், என்னென்ன டேட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிபியில் வந்து நம்ம காலம்ஸும் அதோட டேட்டா டைப்பும் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் இப்போ நான் ஷேர் பண்ண இந்த டேட்டா டைப்ல ஏதாவது ஒரு டேட்டா டைப்ல தான் வந்து அந்த காலம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிஸ்டமைஸாக இருக்க எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம இந்த டேட்டா டைப்புக்குள்ள வந்து எல்லா வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கான ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுறது தான் டேபிள். ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கூட நீங்க எந்த ப்ராஜெக்டும் எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம இந்த டேட்டா யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிடலாம். அந்த டேட்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம டைரக்டா இங்க ஸ்டோர் பண்ணிடுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த ஃபார்ம் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. டிசைன் பண்ணிட்டு அவங்க சொல்லிடுவாங்க இந்த ஃபீல்டுக்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ வந்து PLSQL வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணிட்டு மிடில் வேர்ல அதுக்கப்புறம் டேபிளில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம் சரிங்களா. அந்த வேல்யூவை இன்செர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த டேட்டா தேவைங்களை வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போனதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் எனக்கு தெரிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் 1.5 to 2 years வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பேசிக் ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒர்க் தான் கொடுப்பாங்க. டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க, டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுங்க, இது மாதிரி. ஸோ இது வந்து அவங்க கொடுக்குறது அப்படியே கிரியேட் பண்றதுக்கும் இது எதுக்காண்டி கிரியேட் பண்றது தெரிஞ்சுட்டு கிரியேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்த டேட்டாவுக்கு இதுக்கு டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா அந்த டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுவீங்க. ஒரு சொல்யூஷன் இப்போ வந்து உங்க டீம்ல வந்து மித்தவங்க ஒர்க் பண்றதுக்கும் நீங்க ஒர்க் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணா இதுக்காண்டி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் சொல்யூஷன் கொடுக்கணும்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்றதுக்கும் இது தெரியாம ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு எரர் வந்துச்சுன்னா இது எதுக்கு இந்த எரர் வருதுன்னு ஃபைன் பண்றதுக்கே வந்து நீங்க வந்து என்னன்னா நம்பர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிருக்கலாம். அதுல கேரக்டர் வந்துச்சுன்னா எரர் அடிக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து எதுக்கு எரர் வருதுன்னே தெரியாம இருக்கிறதுக்கும் ஸோ ஓகே அவங்க இன்புட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்பரு பட் அவங்க கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் எரர் வருது. ஸோ அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது எப்போ முடியும்னா நம்ம இந்த டேட்டா இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்பும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு இதான பெனிஃபிட் சரிங்களா. ஸோ
இந்த டேட்டா டைப் டிக்ளரேஷன்ல எதுவும் டவுட் இருக்கா? இது இருந்தா நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் பண்ணிடலாம். இதோட பேசிக் சின்டெக்ஸ் இதுதான். சரிங்களா? கிரியேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிரியேட் வரும். அதுக்கப்புறம் டேபிள், அதுக்கப்புறம் என்ன டேபிள் நேம்ங்கிறது, ப்ராக்கெட் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள வந்து காலம், நம்மளுக்கு எவ்வளவு காலம் வேணுமோ அவ்வளோ காலம், அதுக்கப்புறம் அந்த டேட்டா டைப், அதுக்கு என்ன சைஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து ஒரு சில டேட்டா டைப்புக்கு சைஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் டேட்டு, டைம் ஸ்டாம்புக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்பருக்கு வந்து ஆப்ஷனல் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலாட்டி இருக்கலாம். லாங்கு, அதுக்கப்புறம் கிளாபு, அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சைஸ் இருக்காது. இதுல வந்து இந்த ஒரு டேட்டா டைப் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரோ ஐடி டேட்டா டைப். ரோ ஐடிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் சூடோ காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா டிபியில் ஸ்டோர் பண்ற ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸையே வந்து நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரோ ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இன்சர்ட் பண்றோம்னா அந்த இன்சர்ட் பண்ற ரெக்கார்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் ரோ ஐடி ஆரக்கல். ஸோ அதுக்கான இதுதான் வந்து இந்த சரிங்களா? இதுதான் ரோ ஐடி டேட்டா டைப். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து நான் பேஷண்ட் இன்ஃபர்மேஷனுக்காண்டி ஒரு டேட்டா. ஸோ பேஷண்ட் நேமுக்கு வந்து கேரக்டர் வரும். பேஷண்ட் ஐடி வந்து கேரக்டர் ஒரு 5 இருக்கிற கேரக்டராக இருக்கும். அது வந்து பேஷண்டோட அட்மிஷன் டேட் வந்து டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து கிளாப் ஆகும். இமேஜ் வந்து பி கிளாப் ஆகும். அதுக்கப்புறம் பேஷண்ட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட் வந்து பி ஃபைல் ஆகும். டாக்டர் ஃபீ வந்து நம்பர் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு பில்லாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கேம்பெயினிங் ஏதாச்சும் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சால் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்க எந்த ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் நீங்கள் டேபிள் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே சொல்ல முடியும். ஸோ இந்த டேட்டா தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்க்ரீனை பார்த்தே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ இதுக்கு இந்த டேட்டா தான் டிக்ளேர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக டேட்டா போகும், இல்லாட்டி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ண வச்சேன். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ணதில் எதுவும் டவுட் இருக்கா அந்த டேட்டா டைப்பில்? இந்த எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை வந்து டீட்டெயிலாக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு சாம்பிள் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்லாம் நான் ஒரு செஷன் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ரன் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இந்த இன்னைக்கு கிரியேட் எக்ஸ்பிளைன் பண்ண டேட்டா டைப்லையும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுலையும் எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சா? புரிஞ்சுது ப்ரோ. எஸ்ஆர்னு என்ன டேட்டா டைப் ப்ரோ வைக்கும்? அதுக்கு தனியா இருக்கா இல்ல? எஸ்ஆர் நோக்கா? அது வந்து பூலியன் இருக்கு. அது வந்து PLSQL வரும். ஸோ SQL வந்து நம்ம கேரக்டர் தான் இது பண்ணுவோம். ஓகே. ஆனா PLSQL வரையில பூலியன் டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே. ஆரக்கிள்ல வந்து நம்ம கேரக்டர் தான். அது வந்து ட்ரூ ஆஃப் எஸ்ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அது வந்து கேரக்டர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணாலே போதும். ஓகே. நம்ம ஆரக்கிள்ல என்ன பெனிஃபிட்னா இதுல வந்து SQL ஸ்டார் பிளஸ் இருக்கு. ஸோ SQL ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து காமன். ஸோ இந்த டேபிள் கிரியேஷன் வந்து நீங்க எந்த டிபியானா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து ஆரக்கிள் கற்றுக்கிங்கன்னா நீங்க எந்த டேட்டா பேஸ்ல வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து SQL சர்வரா இருக்கலாம், MySQL இருக்கலாம், இல்லை DB2 எந்த டேட்டா பேஸும் இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ANSI ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுல வந்து காமன் இந்த DML ஆப்ரேஷன், கிரியேட் டேபிள் இது எல்லாமே காமன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சினானிம்ஸ், அதுக்கப்புறம் வியூஸ், இண்டெக்ஸஸ், கிரியேட் டேபிள்ஸ், இது எல்லாமே வந்து எல்லா டேட்டா பேஸ்க்கும் காமன். ஸோ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு இதுல வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபிளேவர் தான். டேட்டா பேஸ் நிறைய பேர் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஆரக்கிள் வச்சிருக்கான், IBM வச்சிருக்கான். இது எப்படின்னா வந்து இப்போ பைக் இருக்கு, ஹோண்டா வச்சிருக்கான், TVS வச்சிருக்கான். பட் எல்லாமே பைக் தான்.
பட் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிராண்ட். அதே மாதிரி டேட்டாபேஸ் வந்து எல்லாமே டேட்டாபேஸ் தான். ஆரக்கிள் ஒரு டேட்டாபேஸ் தான், MySQL சர்வர் ஒன்று தான், DB2 ஒரு டேட்டா தான். ஒவ்வொருமே ஒவ்வொரு ஃப்ளேவர் அவ்வளோதான். சரிங்களா? ஆரக்கிள் அதுல வந்து SQL ஸ்டார் ப்ளஸ்ங்கிறது வந்து ஆரக்கிளோட ஒரு ஃபியூச்சர். ஸோ அது மாதிரி. ஸோ இதை அந்த நீங்க கேட்ட மாதிரி அந்த எஸ்ஆர் நோக்கு வந்து வேற ஏதாச்சும் டிபியில் வந்து வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டேட்டா கொடுத்துருக்கோம். பட் மோஸ்ட்லி வந்து கேரக்டரை வந்து டிஃபால்ட்டாக வச்சிருக்காங்க. கேரக்டர் டேட்டா டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா? ஸோ நீங்க அதான் நான் கற்றுக் கொடுக்குறத நீங்க ப்ராப்பராக கற்றுட்டீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணவங்க எவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நாலேஜ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து என்னத்துக்காண்டி நாம் பண்ணுறோம், இதோட யூசேஜ் என்னங்கிறத தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் போவேன். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட கோர்ஸ் இருக்குது. ஸோ சொன்னால் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சாலும் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம வந்து இந்த கோர்ஸ் முடிக்கையில் நீங்கள் என்னென்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு இஷ்யூ கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. சரிங்களா? அதுதான் எய்மே. ஸோ வந்து நிறைய பேர் என்னன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப் வந்து ரெசஷன் ஆகுது, ஜாப் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கன்னா அவங்க என்னன்னா அவங்க ஒர்க் பண்ணது வந்து என்னன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொடுத்தவங்களோட இதை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி என்னன்னா ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இதை ரன் பண்ணுங்க, கிரியேட் ஆயிரும், இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்கிரிப்டை இப்போ ரன் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல தான் வந்து நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்றது. ஸோ அவங்க அந்த டாஸ்க் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரோல்ல இருக்கவங்க தான் இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஜாப் லூஸ் ஆகிறவங்க தான். சரிங்களா? நம்மளுக்கு இது மாதிரி கோர் ஸ்கில் இப்போ வந்து டெவலப்மெண்ட்ங்கிறது கோர் ஸ்கில். இது எப்போதுமே வந்து நம்ம வந்து இனோவேட்டிவா கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் மட்டும் நம்மளோட ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து இதில் அதிகம். சரிங்களா? ஸோ அதனால வந்து இதை கற்றுக்கிட்டீங்கன்னா லாங் டேர்ம் கரியரை வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அதோட வந்து ஆரக்கிள் சூஸ் பண்ணுறதுனால என்னன்னா கிளைண்ட் வந்து காஸ்ட்லி கிளைண்ட்டாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பேங்கிங், ஹெல்த் கேர் இது மாதிரி காஸ்ட்லி கிளைண்டாக, அதனால நம்ம பேக்கேஜும் வந்து நல்லா ஹையாக இருக்கும். தான் இதில் ப்ளஸ்ஸு. ஸோ ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆரக்கிள் டேட்டாபேஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுனாலே அவங்க கிளைண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி கிளைண்டாக இருப்பாங்க. அவங்க பில்லிங்கும் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பேக்கேஜும் நல்ல இதாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என்னோட கரியரில் வந்து ஜாயின் பண்ணப்ப வந்து வேற ஒரு ஸ்கில் செட்டை ஜாயின் பண்ணவருக்கும் நான் ஜாயின் பண்ணதுக்கும் அவங்க பேக்கேஜில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து கிளைண்ட்டு நம்ம வந்து ஒரு நல்ல கிளைண்ட்டை பண்ணணும், நம்மளோட பேக்கேஜும் அது மாதிரி வேரி ஆகும். ஸோ நம்ம கெரியரும் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி தான் நான் இது பண்ணுறது. ஸோ என்னோட கோர்ஸே அப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து என் டு என் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதாக இருக்கணும், ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே தெரிஞ்சிடும். ஓகே, இந்தந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிபியில் வந்து சம் காலம்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே இதாகிடுது. ஸோ மறுபடியும் நம்ம பார்க்கையில் வந்து இது வந்து அங்கேருந்து ரிட்ரைவ் வந்து அது வந்துருக்கு, அந்த ஐடியாவுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் சர்வீஸ் சொல்லையிலே வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்டு, இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு ஐடியா. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி, அதுக்கு என்ன டேட்டா, அதோட சைஸ். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவரால் கோர்ஸே நான் சொல்ல போனால் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், இந்த எப்படி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் டேபிள் கிரியேட்டர் பார்த்தோம். இதுக்கப்புறம் அதை வந்து எப்படி எதுவும் ஆல்டர் பண்ணணும், அதில் வந்து எதுவும் புதுசாக நம்ம காலம்ஸ் வேணும் அப்படின்னா அதை ஆல்டர் பண்ணுவோம். இல்லை எந்த காலம் தேவைன்னா அதை ட்ராப் பண்ணுவோம். இல்லை அந்த ஆப்ஜெக்டோட நேம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரீநேம் பண்ணுவோம். இல்லை அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒன்லி டேட்டா மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் டிஎம்எல் ஆப்ரேஷன் டேட்டா மேனிபுலேஷன் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நியூ ரெக்கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஆல்ரெடி இருக்க ரெக்கார்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா
அப்டேட் யூஸ் பண்ணுவோம். இல்லை அந்த ரெக்கார்ட் தேவையில்லை அப்படின்னா டெலிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இது 3ம் சேர்த்து டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு வந்து ஃபார்மில் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணும்னா கமிட் பண்ணுவோம். இல்லை வந்து வந்து ஸ்டோர் ஆக வேணும்னா ரோல் பேக். இது 2க்கும் இடையில வந்து ஒரு மின்பிட்வீன் ஒரு லேயர் இருக்கும். சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த சேவ் பாயிண்ட்னா அது வரைக்கும் ஸ்டோர் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டோர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் கிராண்ட் அண்ட் ரிவோக் இந்த பெர்மிஷன். ஓவரால் எஸ்கியூஎல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த தான். இந்த இதை வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம பண்ண போகிறோம், எந்தெந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம், பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் பொறுத்து எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சில எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இதை பார்க்க போகிறது தான் ஓவரால் எஸ்கியூஎல் கோர்ஸு. சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவில் வந்து 30 செஷன்ஸ் நான் எடுப்பேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க 4 days 5 daysல வந்து இதெல்லாம் இருக்கும். 4 days 5 daysல எடுக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து டீப் டைவாக வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு அளவுக்கு எடுக்க முடியுங்கிறது தெரியல. ஸோ நான் ஒவ்வொரு கீவேர்டையும் வந்து எதுக்கு யூசேஜ், இது எப்படி யூஸ் பண்ணணும், இது பிஸ்னஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்க எப்படி யூஸ் பண்ணணும், அது மாதிரி தான் நான் எடுப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜஸ்ட் இந்த கிரியேட் வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது என்ன டேட்டா டைப் கிரியேட் பண்ணணும், அதோட சின்டெக்ஸ் என்ன, இதை மட்டும் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து டீப் டைவாக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இது முடிக்கல எஸ்கியூஎல்ல நீங்கள் வந்து எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்னாலும் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ எப்படி வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினச்சது. ஸோ நேற்று வந்து ரெக்கார்ட் பண்ண விட்டேன். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு நேற்றோட ஓவர் வியூ கொடுத்துட்டு இன்னைக்கு. ஸோ சரி, நெக்ஸ்ட் செஷன்லாம் இன்னைக்கு செஷன் ஸோ கண்டினியூஸாக செஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த செஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணதை வந்து நான் டிரைவில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எங்கே பெனிஃபிட் நிறையா இருக்குன்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1 hour ஆச்சும் மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் தேவையில்லை. ஒன்ஸ் நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் அதில் ஸ்கிரிப்ட்லாம் ரன் ஆரம்பிச்சுன்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு எஃபிஷியன்ட் லேர்னிங்காக இருக்கும். ஸோ ஒரு அமேசிங் ஸ்கில்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஷாப் ஸ்விட்சாக இருக்கலாம், நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணணும், நீங்கள் எஸ்கியூஎல் ஃபீல்ட்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஜாபை ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஹை பேக்கேஜில் வந்து ஜாப் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமில் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரெக்கார்டிங் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours வந்து மதியானத்துக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதை அதை பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.